சிவாஜி கணேசனை சினிமா துறைக்கு அறிமுகப்படுத்தியவர் நேஷனல் பிக்சர்ஸ் நிறுவன உரிமையாளர் உயர் திரு வேலூர் PA பெருமாள் முதலியார். இந்த பராசக்தி படத்தில் சிவாஜி அவர்கள் வந்து அப்போ சொல்லுவாங்க, அதை அவர் குரல் வந்து சரியில்லை, முகம் சரியில்லை, வேறு யாரையாவது வச்சு வந்து அந்த படத்தை தயாரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அப்போ அந்த படக்குழுவினர் வந்து பேசிக்கிட்டாங்க. ஆனால் வந்து சிவாஜியை பற்றி தெரிஞ்ச அவர் அந்த நாடகத்தை அவர் அறிமுகப்படுத்தினால அவரை அதை பற்றி தெரிஞ்சவர்னா மனம் தரலாமல் பெருமாள் முதலியார் என்ன பண்ணார்னா சிவாஜியை வந்து வேறு ஊருக்கு வந்து கூட்டிகிட்டு போய் அங்கே வந்து உடல் தோற்றம், சிலம்பம் பயிற்சிகள்லாம் அழித்து மறுபடி சென்னைக்கு கூட்டிகிட்டு வந்து மறுபடி பழைய உத்வேகத்துடன் பராசக்தி படத்தை வந்து அவர் தயாரித்தார். அந்த 1952 அந்த திரைப்படம் வெளியாகி மாபெரும் வெற்றி பெற்றது. ரத்த கண்ணீர் 1954 MR ராதா கதாநாயகனாக நடித்த முதல் படம். இப்படத்தில் வந்து பிரம்மாண்டமான வெற்றியால் பட்டி தொட்டிக்கும் பிரபலமானது. சிவாஜி கணேசன் அவர்கள் தன்னை அறிமுகப்படுத்திய நேஷனல் பிக்சர்ஸ் நிறுவன உரிமையாளர் பெருமாள் முதலியார் சந்தித்து ஒவ்வொரு வருடமும் பொங்கல் திருநாள் ஆசீர்வாதம் வாங்கிக்குவார். சிவாஜி கணேசனுடைய மறைவுக்கு பிறகும் அவருடைய மகன்களான ராம்குமார், பிரபு அவர்கள் வந்து பெருமாள் முதலியார் குடும்பத்தினர் நட்பு பாராட்டி இன்று வரை சந்தித்து வருகிறார்கள்.